என் அன்பு குழந்தையே, என் அடியவருக்கு ஒரு துன்பம் என்று ஒன்று வந்தால் நான் அதை பார்த்து கொண்டு அமைதியாக இருப்பதில்லை. உடனே அந்த துன்பத்தை தொலைத்து இன்பத்தை கொடுக்க நான் முன்வந்து விடுகின்றேன். இந்த பதிவை கேட்க இந்த கணம் நீ உள்வந்திருக்கின்றாய். வெறும் 100 நிமிடத்திலேயே உனக்கான வியப்பு காத்திருக்கின்றது. மிகவும் வியப்படையக்கூடிய அளவிற்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்துபவன் நான் என்று தெரிந்து என்னை கவனத்தோடு வணங்கி கொண்டிருக்கும் உனக்கு முதலில் வாழ்த்துக்களை தெரிவிக்க விரும்புகின்றேன். என்னுடைய பாதைக்கு நீ முழுமையாக இப்பொழுது வந்திருப்பதால் உன்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய இன்பத்தை நோக்கி இனி பயணம் செய்யும் என்பதை சந்தோஷமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். உன்னுடைய வலிமையான எண்ணங்கள் உன் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அளவில் உறுதுணையாக வந்து சிறப்பான வெற்றிகளை எல்லாம் இப்பொழுது உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க தயாராகிவிட்டது. நீ அதிக அளவில் மகிழ்ச்சியை சந்திக்கப் போகின்றாய் என்பதை சந்தோஷமாக தெரிவிக்கின்றேன். விலைமதிப்பில்லாத ஞானத்தை நீ பெற்று உன் வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய முத்துகளை எல்லாம் இப்பொழுது நீ சேமித்து வைத்துக் கொள்வாய். என் அன்பு குழந்தையே, சிறிதளவும் அச்சம் என்கின்ற ஒன்று உனக்குள் நுழையாத பொழுது உன் வாழ்க்கையை அதற்கான வெற்றியை தடுக்க ஒருவராலும் முடியாது. பிரச்சனைகளுக்கு காரணமும் ஒரு சில நேரங்களில் நீயேதான் என்கின்ற நிலையும் இருந்திருக்கின்றது. உன் பிரச்சனை இப்பொழுது இருக்கின்றது என்றால் அதற்கு ஒரு சில விதத்தில் நீயும் காரணமாக அமைந்திருக்கின்றாய். அதனால் அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய யுக்தியும் உனக்குள் தான் இருந்து பிறப்பெடுக்கும். வெளியில் உன் பிரச்சனையை தீர்க்க தீர்வை தேடி அலைய வேண்டாம். உன்னுள் இருந்து நான் உனக்குள் செயல்பட்டு கொண்டிருக்கும் நான் அந்த பிரச்சனைக்கும் வழியை நிச்சயம் காண்பிப்பேன். ஒரு சில விஷயங்களை நீ செய்ய தடுமாறும் பொழுது உன்னுடைய நினைவுகளில் என்னுடைய எண்ணங்கள் இல்லாமல் போயிருந்ததுதான் காரணமாக அமையவும் செய்திருக்கின்றது. என்னுடைய நினைவுகள் எப்பொழுதும் உன் அடிமனதில் ஆழமாக இருந்து நீ அந்த செயல்களை செய்திருப்பாயே, ஆனால் அது தீமையை ஒரு பொழுதும் சந்தித்திருக்காது. முடிந்தவை முடிந்ததாக இருக்கட்டும், இனி தொடங்குபவை நல்லவனவாக இருக்கட்டும். உன்னுடைய வாழ்க்கை இக்கணம் முதல் நல்ல பாதையை நோக்கி பயணிக்க வந்து விட்டது. எவனொருவன் என்னுடைய நாமத்தை அன்போடு உச்சரித்தானோ அவனுடைய ஆசைகள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன் என்று நான் உறுதியளித்திருக்கின்றேன். என் மீதான பக்தியை யார் அதிகப்படுத்திக் கொள்கின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கை செயல்கள் யாவும் உன்னதமாக மாறும் என்பதை நான் தெரிவித்தும் இருக்கின்றேன். எல்லா திக்குகளிலும் என்னுடைய பக்தர்களை சூழ்ந்திருந்து அவர்களுக்கு முன்னும் பின்னும் செயல்பட்டு அவர்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி காண்பிக்க நான் அரும்பாடுபடுகின்றேன். இந்த விஷயங்களையெல்லாம் நான் உன் வாழ்க்கையிலும் செய்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, என்னை நீ நினைக்கும் பொழுதே இயற்கையாகவே உன்னுடைய மனமானது மகிழ்ச்சியை எட்டக்கூடிய அளவிற்கு நான் உனக்குள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றேன். எந்த அளவிற்கு உன் பிரச்சனையிலிருந்து நீ வெளிவர வேண்டும் என்று துடிப்போடு இருக்கின்றாயோ அந்த அளவிற்கு என் மீதான பக்தியையும் நீ உனக்குள் வைத்து கொண்டுதான் இருக்கின்றாய். அதனால் உன்னுடைய நிலைமை இப்பொழுது சீராகும், செம்மைப்படுத்தப்படும். கரடு முரடாக இருந்த உன்னுடைய வாழ்க்கை பாதை இப்பொழுது பூப்பாதையாக மாறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் தீராத பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்றது. அது பணப்பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மனப்பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த வழியை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, அத்தனை பிரச்சனைகளையும் இக்கணம் முதலேயே நான் தீர்த்து வைத்து உனக்கான நல்வழியை இப்பொழுது பிறப்பிக்கின்றேன். எல்லையற்ற இன்பத்தை பேரின்பமாக நல்க எல்லா நிலைப்பாடுகளிலும் திருப்தியை கொடுத்து உங்கள் வாழ்விற்கு பரிபூரணத்தை நான் கொடுக்க தயாராக இருக்கின்றேன். என்னை உங்களுடைய நினைவில் இருத்தி நிரந்தரமாக தியானம் செய்ய துணிந்திருந்தார்களானால் அவர்களுடைய வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் எப்பொழுதும் நிலைத்து இருக்கும். என் அன்பு குழந்தையே, என்னை வணங்கினால் உன்னுடைய நினைவில் நான் இருந்தால் இந்த வாழ்க்கை உன்வசப்படும். கடினமே இல்லாமல் உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் தானாக உன்னிடம் வந்து சேரும். நீ வியப்படையக்கூடிய விஷயங்கள் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் நடக்க இருப்பதால் உன்னுடைய மனம் மிக பெரிய அளவில் வியப்பை சந்திக்கப் போகின்றது. அப்பா, இப்பொழுதாவது கிடைக்குமா? இத்தனை நாள் காத்திருந்தேன், கிடைக்கவில்லை. ஏமாற்றமும் உங்களிடமும் எனக்கு நடந்திருக்கின்றது என்று மனதிற்குள் சொல்கின்றாய் அல்லவா? எந்த ஒரு ஏமாற்றமும் உனக்கு இல்லாமல் உனக்கு கிடைக்க வேண்டியதை இப்பொழுது நான் கொடுத்தே தீருவேன். உன் மனதிற்குள் இருந்து எதிர்மறையான எண்ணங்களை விடுவிக்க விரும்புகின்றேன்.
தீய விஷயங்களையெல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து அகற்ற விரும்புகின்றேன். கவனம் உள்ளவனாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ மாற வேண்டும் என்று பல லீலைகளை செய்கின்றேன். என் அன்பு குழந்தையாகிய நீ நான் உன்னோடு இருப்பதை என்றோ உணர்ந்து விட்டாய். என்னுடைய சக்தியின் மகிமையை முழுவதுமாக நீ உணர்ந்து விட்டாய். சிட்டுக்குருவியின் காலில் நூலை கட்டி இழுத்து என்னிடம் வைத்து கொள்வதைப் போல நான் உன்னை என்னிடம் வைத்து கொண்டிருக்கின்றேன். யாரும் உன்னையும் என்னையும் பிரிக்க முடியாத அளவிற்கு நீயும் நானும் ஒருங்கிணைந்து விட்டோம். உன்னுடைய எண்ணத்தில் என்னுடைய நினைவுகள் ஆழமாகி விட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் இன்பமும் நிலைத்து இனி இருக்கும். எந்த ஒரு தற்பெருமையோ அகங்காரமோ ஆணவமோ உன்னிடம் இருந்ததே இல்லை. நல்ல பண்புகளோடு மேலோங்கி நீ என் கண்முன் நின்று கொண்டிருக்கின்றாய். நல்ல குணங்களோடு மேலோங்கி நீ என் கண்முன் நின்று கொண்டிருக்கின்றாய். உன்னை சூழ்ந்து ஒரு கர்மத்தின் தாக்கம் பிடிபட்டு இருப்பதால் இந்த நிலையில் சிக்கி தவிக்க வேண்டிய நிலை உனக்கு தற்சமயம் இருக்கின்றது. அந்த சிக்கல்களை எல்லாம் தீர்த்து உன்னை அந்த மாயையின் பிடியிலிருந்து விடுவித்து காப்பாற்றி என் மனதிற்குள் வைத்து கொள்ளப் போகின்றேன். என்னுடைய பக்தனாக முழுமையாக நீ மாறியிருக்கும் காரணத்தால், இதயபூர்வமாக நான் உன்னை ஏற்றுக்கொண்டிருக்கும் காரணத்தால் உன்னுடைய வாழ்க்கை மிக பெரிய அளவில் நன்மையை இப்பொழுது சந்திக்கப் போகின்றது. பாவங்களை எல்லாம் தீர்த்து வைத்து விட்டேன். சாயி சாயி என்று என்னுடைய நாமத்தை நீ சாதாரணமாக சொல்லி கொண்டிருந்தாலே போதும், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாம் தீர்ந்து கொண்டே இருக்கும். நோய்களின் பிடியிலிருந்து முழுவதுமாக விலகி விடுவாய். வலிகளின் பிடியிலிருந்து முழுவதுமாக விடுபட்டு விடுவாய். என்னை எண்ணி தியானம் செய்ய தொடங்கினால் மதிப்பும் மரியாதையும் உன்னுடைய வாழ்க்கையில் பிறர் மூலமாக உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். உன்னுடைய மனம் அமைதியை பெற்றால் உன்னுடைய செயலில் ஒரு தெளிவு கிடைக்கும். பிறர் உன்னை தானாக மதிக்க செய்வார்கள், மரியாதை கொடுப்பார்கள். உன்னுடைய வாழ்க்கையின் மீது நீ வைத்திருக்கும் அக்கறை இனி வெற்றியாக மாறும். உன்னுடைய மனம் முழு மகிழ்ச்சியை பெறும். நம்பிக்கை பொறுமையை முன்வைத்திருக்கின்றாய். சந்தோஷத்தையும் இன்பத்தையும் நான் உன் வாழ்வின் முன் வைப்பேன். நல்ல செய்தி உன்னை வந்து சேரப்போகின்றது. இனி எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் உன்னை வந்து அடைய வேண்டிய இன்பங்கள் எல்லாம் உன்னை வந்து சேரும். மனதில் என்னை கிரகித்து வைத்துக்கொள். திருப்திகரமான வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்து கொடுப்பேன். எந்த ஒரு சலனமும் இல்லாமல் சஞ்சலமும் இல்லாமல் உன் மனம் அமைதியாக இருக்கும் பட்சத்தில் ஏராளமான நன்மைகள் உன் மனம் வந்து சேரும். உன் இல்லம் வந்து சேரும். உன் வாழ்வை வந்து அடையும். நீ கேட்டது இப்பொழுது நிச்சயம் கிடைக்கும். நல்லது நடக்கும்.